கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, தூக்கி விடக்கூடிய உயர்த்தக்கூடிய ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்னை லிஸ்ட் பண்ண யாருமே இல்லை, நான் புடியில் காணப்படுறேன், குப்பையில் காணப்படுறேன், மேலே வரத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதலும் ஆதரவுமான ஒரு நற்செய்தி. கர்த்தர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்திலே அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இதுக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. போரடித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் கிதியோனை தூக்கிவிட்டார். காணாமல் போன கழுதைகளை தேடி போன சவுலை கர்த்தர் தூக்கி எடுத்தார். கரவலாடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை கர்த்தர் தூக்கிவிட்டார். மீன் பிடித்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை கர்த்தர் மனிதரை பிடிக்கிறவர்களாக தூக்கிவிட்டார். பிரியமானவர்களே, சுவிசேஷம் விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம். கர்த்தர் இதை மட்பாண்டங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பலவீனமாக யாரெல்லாம் இருக்காங்களோ, பைத்தியம் என்று யாரெல்லாம் கருதப்படுறாங்களோ, அவங்கள கொண்டு தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக வருந்துகிறார். ஒருவேளை உலகம் உங்களை அற்பமாக நினைக்குதா, ஒன்றுமே இல்லாதவங்க நினைக்குதா, இவன் சரியான லூஸு மென்டலு அப்படின்னு சொல்லுதா, நீங்கள் தான் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை அறிவிப்பதற்கு மிக மிக தகுதியானவங்களாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பில் பாருங்கள், நம்ம ஞானிகள் கிடையாது, நாம் வல்லவர்கள் கிடையாது, நாம் பிரபுக்கள் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாரையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாக காணப்படக்கூடிய நம்ம கர்த்தர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. பெல்லமுள்ளவர்கள் அவமானப்படுத்தும்படியாக இழிவாய் காணப்படக்கூடிய நம்ம கர்த்தர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி ஒன்றுமே இல்லாத நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் நம்முடைய அழைப்பின் மேன்மை, தெரிந்து கொள்ளுதலின் மேன்மை. கர்த்தர் தான் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தான் உங்களை உயர்த்துகிறாரு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவ கிருபை கூட இருக்கட்டும்.